Hi learners, welcome to Let's Crack Net. நாங்களோட துளசி நம்ம இப்போ லாஜிக்கல் ரீசனிங் ஃபேலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். நேற்று கிளாஸில் லாஜிக்கல் ரீசனிங்கில் இன்ஃபார்மல் ஃபேலிசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அதனுடைய கண்டினியூஷன் சில கொஸ்டின்ஸ் பிஒய்க்யூஸ் பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் பிஒய்க்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் ஃபேலிசிஸ் ரொம்பவே கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது தெரியாமல் இருந்தது அப்படின்னா இதன் மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கேட்டிருந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆடு பாப்புலர். நேற்று பார்த்தோம் இல்லையா, எல்லாரும் எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தேர் இஸ் அ சோல். எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்க சோல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனால் நானும் பிலீவ் பண்ணுறேன் சோல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நானும் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறது தான் ஃபேலிசி. ஏன் பிலீவ் பண்ணுறாங்கன்ற அந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் எல்லாரும் பண்ணுறாங்க ஸோ நானும் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது ஆடு பாப்புலம் வித் ரெஸ்பெக்ட் டு பீப்புள், எல்லா மக்களும் செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நம்ம பார்த்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். அடுத்து நான் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நேற்று ஃபேலிசி பார்த்தோன்னா ஒரு குவிக்காக ஒரு 2 minutes ரீகேப் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம், இதெல்லாம் தான் ஃபேலிசிஸ் நம்ம பார்த்தது. கொஞ்சம் கவனமாக கவனிங்க, நான் கீவேர்ட்ஸோட சொல்கிறேன். ஆட் ஹோமியம் ஃபேலிசி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆர்குமெண்ட்லேருந்து விட்டு அந்த பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் ஆட் ஹோமியம் ஃபேலிசி. ஆட் வெர்காண்டியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த அத்தாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்பி அந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது வரக்கூடியது ஆட் வெர்காண்டியம் ஃபேலிசி. அப்பீல் டு இக்னோரன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்மளுடைய இயலாமையினால ஒரு விஷயத்தை வந்து ரைட் ராங் அப்படிங்கிறத எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுறதோ அக்செப்ட் பண்ணுறதோ கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் அப்பீல் டு இக்னோரன்ஸ், நம்மளுடைய அறியாமையினால பண்ணுறது. அப்பீல் டு பிட்டி அப்படின்னா ஐயோ பாவம் பாரு அப்படின்னு ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஐயோ பாவம்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் இல்லையா, அது சில சமயம் அப்பீல் டு பிட்டியாக போகும். ஏன்னா ஐயோ பாவம் அப்படின்னு செய்யும்போது நம்ம லாஜிக்கை மீறி அங்கே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை டு கன்வின்ஸ் அதர்ஸ் பை ப்ரோவோக்கிங் அ ஃபீலிங் ஆஃப் கில்ட் ஆர் பிட்டி வித் யுவர் ஆர்குமெண்ட். அடுத்தது ஆடு பாப்புலம். ஆடு பாப்புலம் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் செய்கிறாங்க, நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஆடு பாப்புலம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலர் ஆர்குமெண்ட்னா என்ன, ஏ ட்ரூ ஏன்னா பி ட்ரூவாக இருக்குது, பி ஏன் ட்ரூ ஏ ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆர்குமெண்ட் ஒன்றுக்கு ஒன்று சர்க்குலராகவே போயிட்டு இருக்கிறதுனால வரக்கூடியது சர்க்குலர் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். இல்லைனா பெட்டிட்டோ பிரின்சிபி சொல்லுவோம், இல்லைனா பெக்கிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஈக்விஓகேஷன். ஈக்விஓகேஷன்னா ஒரு வேர்டு இல்லைனா ஒரு ஃப்ரேஸ் ரெண்டுக்கு மேலே கூட ஆம்பிகுவிட்டி மீனிங்ஸ் கொடுக்கக்கூடியது, அதனால் நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம் இல்லையா, அதை வந்து ஈக்விஓகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபால்ஸ் டைலமா. ஃபால்ஸ் டைலமானா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய சாய்ஸஸ் இருக்கும், ஆனால் கன்ஃபைண்டாக ரெண்டை மட்டுமே லாக் பண்ணிவிட்டு இது ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது ஃபால்ஸ் டைலமா ஃபேலிசி ஆர் ஃபால்ஸ் டிக்டானமி ஃபேலிசின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹேஸ்டி ஜென்ரலைசேஷன். அப்படின்னா நேற்று சொன்னேன் இல்லையா, 17 வயசு ஒரு பையன் க்ரைம் பண்ணுறான் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லா 17 வயசு பசங்களும் க்ரைம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதுனால அது என்ன ஆகிடும், ஹேஸ்டி ஜென்ரலைசேஷன். ஒரு சின்ன செட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கக்கூடியதை எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு அது எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கு பேர் ஹேஸ்டி ஜென்ரலைசேஷன். அடுத்தது போஸ்ட் ஹாக் ஃபேலிசி. போஸ்ட் ஹாக்னா ஃபால்ஸ் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் இதனால தான் நடந்துச்சு, அப்போ நாளைக்கு இதனால தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் போஸ்ட் ஹாக் ஃபேலிசி. இன் விச் ஒன் ஈவெண்ட் சீம்ஸ் டு பி த காஸ் ஆஃப் அ லேட்டர் ஈவெண்ட் பிகாஸ் இட் அக்கர்ட் அர்லியர். முன்னாடி நான் போனேன், பூனை கிராஸ் ஆச்சு, எனக்கு அன்றைக்கி வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, அப்போ நாளைக்கு நான் நடக்கும்போது பூனை கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் காஸ், இல்லைனா போஸ்ட் ஹாக் ஃபேலிசி, இல்லைனா எர்கோ ப்ராப்டர் ஹாக் ஃபேலிசி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெட் இயரிங் ஃபேலிசி. ரொம்ப ஈஸி, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஆர்குமெண்ட் நடக்கும்போது மெயின் டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்கு டீவியேட் ஆகுது, அந்த இன்னொரு டாபிக் irrelevant-ஆக கூட இருக்கலாம், அன்னெசரியாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு விஷயத்தை இந்த விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் லிசனரை அப்படின்னா அது ரெட் ஹியரிங் ஃபேலிசி அப்படின்னு அர்த்தம். ஸ்லிப்பரி ஸ்லோப்னா என்ன அர்த்தம், பேனா தொலைஞ்சு போச்சு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேனா தொலைஞ்சு போச்சுன்றதுக்காக நான் வந்து போக முடியாது, ஏன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, இன்னொரு பேனா வாங்கி அழகாக எழுதிட்டு போயிடலாம். இது தொலைஞ்சு போச்சுங்கிறதுக்காக நான் அந்த அடுத்தடுத்த அந்த ஒரு அன்டிசைரபிளான அவுட்கம் நான் எடுக்கக்கூடியது வந்து தப்பு. அதான் ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலிசின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்ட்ராமேன் ஃபேலிசி. சோளக்காட்டு பொம்மையை அடித்தாலும் திருப்பி நம்மளை அடிக்காது இல்லைங்களா, அது மாதிரி தான் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது இன்னொருத்தவங்க ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கும்போது அந்த ஆர்குமெண்ட்டை ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிஸ்டார்ட்னா அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்காம அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறது. ஓகேங்களா, ஸோ அவங்களோட ஆர்குமெண்ட்டை பெருசாக மதிக்காமல் அவாய்ட் பண்ணி நம்ம ஆர்குமெண்ட்ஸை கொண்டு போகிறது. அப்போ அங்கே என்ன ஆயிடுது, அந்த பர்டிகுலர் பொசிஷன் அந்த யார் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஓரளவுக்கு கீழே இறக்கி பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராமேன் ஃபேலிசி.
அடுத்தது சங்க் காஸ்ட். 200 கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு, இனிமேல் படம் எப்படி வச்சு உட்காந்து பார்த்து தான் ஆகணும். உட்காந்து பார்க்கலாம், ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இருக்கக்கூடியதுக்காக இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன், என்ன வேறு வழியில் உட்காரணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு எது சங்க் காஸ்ட் ஃபேலிசி. அடுத்து டு கோக். இது எங்க கிடக்கு, நீ நேற்று பண்ணில அதை நானும் இன்னைக்கு பண்ணேன், நீ பண்ணில நானும் பண்ணேன், நீ தப்பு நானும் தப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் டு கோக் ஃபேலிசி. அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, நீ பண்ணன்றதுனால நானும் பண்ணணுன்றது நெசசிட்டி இல்லை, அதான் டு கோக் ஃபேலிசி. அடுத்தது ஃபேலிசி ஆஃப் ஆக்சிடென்ட். ஃபேலிசி ஆஃப் ஆக்சிடென்ட்னா ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் இருக்கும், அதை கொண்டு போய் நான் வேற ஏதாவது ஒரு இரலவெண்டான சுச்சுவேஷனுக்கு போய் அப்ளை பண்ணி இது கரெக்ட்னு நம்ம சொல்லக்கூடாது. டாக்டர்ஸ் நைஃப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் திருடனை கத்தி வச்சிருந்தா தப்பு, அதனால டாக்டர் கத்தி வச்சிருந்தா அதுவும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது ப்ரொஃபஷன் வேற. அதுதான் ஃபேலிசி ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா, எப்போ நீ 10 மாடி உள்ள வீடு கட்ட போற, எப்போ நீ வந்து பெரிய ஆளாக போகிற, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டின்ஸை கேட்டுகிட்டே இருக்கிறது, அதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ்குள்ளார வரும், அதெல்லாம் ஃபேலிசி, எரர்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபேலிசி ஆஃப் டிவிஷன். நேற்று நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த டிவிஷன் அண்ட் காம்போசிஷனில் சின்ன டவுட் கேட்டிருந்தீங்க. ஃபேலிசி ஆஃப் டிவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த பெருசாக இருக்கும் போது ட்ரூ அப்படின்னு நம்புவோம் ஹோலாக, அதனால் இது ட்ரூவாக இருக்கிறதுனால அதனுடைய பார்ட்ஸ் அது எதனால் ஆணுச்சோ அந்த பார்ட்ஸும் அதே மீனிங் எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஒன் அசியூம்ஸ் தட் ட்ரூ அஸ் அ ஹோல். நேற்று நான் யூடியூப் சொன்னேன், யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய ஒரு 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 சர்க்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெரிய சர்க்கிள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பெரிய யூடியூப் பிஸ்னஸ், அதுக்குள்ளே நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? அப்போது இந்த பெரிய ஒரு யூடியூப்னாலே இட்ஸ் கோயிங் டு பி வெரி நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபேம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சொல்ல முடியாது அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி சேனல்ஸும் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஃபேலிசி இல்லைங்களா? அதுதான். ஸோ ஒரு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரூ ஹோல்சம்மாக இருக்கும்போது ட்ரூன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதோட பார்ட்ஸும் அது ட்ரூவாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, அதுதான் டிவிஷன். இதுவே காம்போசிஷன். நீங்கள் இந்தியன் டீம் ஏதாவது ஒரு டீம் எடுத்துக்கோங்க. ஒரு டீமில் நிறைய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது, அதாவது பேட்டிங் இருக்குது, ஃபீல்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது, விக்கெட் கீப்பிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இண்டிவிஜுவலாக எல்லாருமே செம்ம ஸ்ட்ராங் பிளேயராக இருப்பாங்க. அதுக்காக ஹோல் இந்தியன் டீமும் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக வேர்ல்ட் கப் எடுத்துருவோம் சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கும் தோற்று போகிறதுக்கும், இதை தாண்டி. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், ஃபேலிசி ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு ரீகேப் பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க போகலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பாஸ் போட்டுக்கோங்க, ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ். இது நேற்று பார்த்த ஹோம்ஒர்க். Which fallacy is commented in the following argument? When I called you, you were neither in your class nor in the laboratory. நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ கிளாஸ்லேயும் இல்லை லெபார்டரியிலையும் இல்லை, அப்போ நீ என்ன அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, வேறு எங்கே போனேன் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வரணும். ஆனால் அடுத்த கொஸ்டின் என்ன வருது, நீ அப்போ என்ன அவாய்ட் பண்ணுறியா? இது மாதிரி நம்ம நிறைய பேர் கேட்டுப்போம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு பேர் ரெட் ஹியரிங். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அங்கேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு நான் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். டிஸ்ட்ராக்ட்னா அவங்கள வேற இது நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிறேன்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான். அதான் ரெட் ஹியரிங் ஃபேலசி. அடுத்தது, there is no such thing as knowledge which cannot be carried into practice. knowledge ஒரு விஷயமே இல்லை, நான் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. for such knowledge is really no knowledge at all. அப்போ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்போ என்ன ஆகுது, நாலேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது, ப்ராக்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, திருப்பி அதை எதோட நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா அதை நாலேஜோட திருப்பி நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன? எஸ், வெரி குட், கரெக்ட். இட்ஸ் கால் பெக்கிங் த கொஸ்டின் ஆர் சர்க்குலர் ஆர்குமெண்ட். இதுக்கு அலைஸ் நேம்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? சர்க்குலர் ஆர்குமெண்ட் ஆர் பெட்டிட்டோ பிரின்சிபி. கிளியர்? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது, பிளானட்ஸ் ஆர் பிக். நிறைய பிளானட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஏர்த் இருக்குது, மார்ஸ் இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது, வீனஸ் இருக்குது, நெப்டியூன், ப்ளூட்டோ, இது எல்லாமே நமக்கு பிளானட்னு தான் சொல்லுவோம். ஏர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், இது எல்லாத்தையுமே நம்ம பிளானட்னு சொல்லுவோம். பிளானட்ஸ்லாம் பெருசாக இருக்குது. அதனால் தேர்ஃபோர் த ஆட்டம்ஸ் ஃப்ரம் விச் தே ஆர் மேட் ஆர் பிக். எதனால் இது ஆணுச்சோ, ஏர்த்தை வந்து குட்டி குட்டி ஆட்டம்ஸாக நிறைய அணுக்களால் தான் அது ஆகியிருக்கும், அப்போ அதுவுமே பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு ஃபேலிசி? இது பெருசு ஹோல் திங், இது அதனுடைய பார்ட்ஸ். அதுக்கு என்ன பேர்? ஃபேலிசி ஆஃப் டிவிஷன். ஒரு பெரிய விஷயத்துக்கு இருக்கு ட்ரூன்னு சொன்னோன்னா அந்த சின்னதுக்கும் நான் அதை என்ன அப்ளை பண்ணக்கூடாது, இதுவும் பெருசு அப்படின்னு நான் அப்ளை பண்ணக்கூடாது.
ரைட்? ஸோ fallacy of division. அடுத்தது, have you stopped lying lies? நீ பொய் சொல்றதை நிறுத்திட்டியா? இப்படி யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் நம்ம என்ன யோசிப்போம்? ஆம்பிகுவிட்டினா ரெண்டு மீனிங் கொடுக்குறது. ஈக்யூ ஒகேஷன்னாலும் அதே மாதிரி தான், ஒரு வேர்ட் ரெண்டு அர்த்தம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கிறது. fallacy of accident இது கிடையாது, ஒரு கம்பேரிசன் வரும், அது இல்லை இங்கே. இப்போ ஸ்டாப் லைஸ்னா நீ பொய் சொல்றதை நிப்பாட்டிட்டியா? இது ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெட் எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு 1 month கூட இல்லை. ஸோ லேர்னர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா unifystudy.comல பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் கோர்ஸ் இப்போ குவிக் ரிவிஷன் போயிட்டுருக்கு. எல்லா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்க்கு வெறும் குவிக் ரிவிஷன் அலாங் வித் PYQஸும் போயிட்டுருக்கு. ஸோ லேர்னர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா unifystudy.com வெப்சைட்டுக்கு போங்க. இங்கே இதை விட நம்ம அதிகமான இங்கே கொஸ்டின்ஸும் அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் அங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே இங்கிலீஷில் போயிட்டுருக்கு, நான் தான் எடுப்பேன். அண்டு இது எல்லாமே நீங்கள் 999க்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இது தவிர ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ் முடிச்சிருக்கோம் இல்லையா, அதனோட வீடியோஸ், அதனோட PDFs அது எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இது இந்த அமௌண்ட்டில் யூ கேன் ஆல்சோ கெட் ஆக்சஸ் டு தி மாக் டெஸ்ட். ஸோ மாக் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், டேட்டா இன்டர்பிரேஷன் மெயினாக சொல்யூஷனோடு இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்யூஷனோட இருக்கும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 999க்கு வித் லைவ் கிளாஸஸ், வித் PDFs and also with a mock test. Right? Very good. இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன். The last time I stretched my arms first. ஒரு அத்லீட் சொல்கிறார். And my legs second. ஸோ என்னோட கையை முதல்ல வச்சுருந்தேன், என் காலை பின்னாடி வச்சுருந்தேன், அதனால நான் ரைஸை வின் பண்ணிட்டேன். So that stretching sequence must have increased my speed. ஸோ அப்போ நான் என்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம் அதுதான் நான் வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு முன்னாடி நான் விளையாடும் போது இப்படி விளையாண்டேன், அதனால அதுதான் நான் வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா போஸ்ட் ஹாக் ஃபேலசி அப்படின்னு பேர். போஸ்ட் ஹாக்னா என்ன அர்த்தம்? நான் நேற்று விளையாடும் போது அப்படி பண்ணேன், அப்போ நாளைக்கு நான் அது மாதிரி விளையாண்டேன்னா நான் வின் பண்ணிடுவேன். இது அது மட்டும் காரணமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தவிர வேறு சில ரீசன்ஸும் இருக்கலாம் நான் வின் பண்ணுறதுக்கு. ரைட்? ஓகே, அதுதான் போஸ்ட் ஹாக் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? மீனிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஒன் ஈவெண்ட் ஹேப்பன் பிஃபோர் அனதர் இட் மஸ்ட் ஹவ் காஸ் த செகண்ட் ஈவெண்ட். கால் அப்படி வச்சு கை அப்படி வச்சு விளையாண்டனால தான் நான் வின் பண்ணேன் அப்படின்னு ஒரு காரணம் நான் முன்னாடி சொல்கிறேன், அதனால தான் நெக்ஸ்ட் ஆகிறேன். ஆஃப்டர் திஸ் தேர்ஃபோர் பிகாஸ் ஆஃப் திஸ். ரைட்? இதுதான் அதுக்கான கீவேர்ட். ஆஃப்டர் திஸ் தேர்ஃபோர் பிகாஸ் ஆஃப் திஸ். அதனால நாளைக்கு நான் அப்படி விளையாண்டேன்னா ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது அதோட இம்ப்ளிசிட் அண்ட் மீனிங். நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கெச்சப் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் கெச்சப். சாஸ் இருக்கும்ல, சாஸ். ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிக்கும். யார் இல்லைன்னு சொன்னால், அப்போ அவனுக்கு கெச்சப் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? கெச்சப் ஐஸ்கிரீம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று, அது மேலே கெச்சப்பை போட்டு கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அது என்ன மாதிரியான ஒரு ஃபேலசி? ஸோ தனித்தனியாக எனக்கு கெச்சப் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆமாம், கரெக்டு. அதுக்காக நான் போயிட்டு கெச்சப்பையும் ஐஸ்கிரீமும் இப்படி கொடுத்தேன்னா நான் சாப்பிடுவேனா? முடியாது. இப்போ என்ன மாதிரியான ஃபேலசி? இது பார்ட்ஸ், இது ஹோல். அப்போது ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். Fallacy of composition. Very good. அடுத்த question. The secretaries are asked us to provide a log areas where they can spend their coffee breaks. ஒரு செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்க ஆஃபீஸில், அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனியாக எங்களுக்கு ஒரு ரூம் வேணும், நாங்கள் காஃபி பிரேக்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு கேட்குறாங்க பாஸ் கிட்ட. This request will have to be refused. If we give them a lounge areas, நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது ஸ்பா கேட்பாங்க, அடுத்து ஸ்விம்மிங் பூல் கேட்பாங்க, அதுக்கப்புறமா யோகா சென்டர் கொடுங்க, எங்களுக்கு ஜிம்மு கொடுங்க அப்படின்னு எல்லாம் இது ஒன்று கொடுத்தா இதெல்லாம் கேட்பாங்க. அதனால என்ன ஆகிடும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் வில் டிரைவ் இன் டு பேங்க்ரப்சி. எங்களுக்கு வந்து கடனே நாங்கள் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் சொன்னாங்கன்னா இது என்ன மாதிரியான பாலிசி? ஒரு காஃபி காப்பதுக்கு ஒரு சின்ன ரூம் தானே கேட்டோம், அதை எங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க? காஃபி ரூம் கேட்டால் அடுத்து ஸ்பா கேட்பாங்க, அடுத்து ஸ்விம்மிங் பூல் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் கேட்பாங்க, யோகா சென்டர் கேட்பாங்க, ஜிம் கேட்பாங்க. அதனால பேங்க் வந்து என்ன ஆயிரும்? திவாலே ஆயிரும். சரி, கம்பெனி திவாலே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? எஸ், வெரி குட். ஸ்லிப்பரி ஸ்லோப் ஃபேலசி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். Miss World says that socially correct thing for a vegetarian guest to do at a dinner party is to look perfectly happy eating salad. Miss World சொல்கிறாங்க. Therefore, to act likewise is a socially correct thing to do. Socially correct thing to do. இப்போது இங்கே மிஸ் வேர்ல்டு சொல்கிறாங்க சோஷியலி கரெக்ட் வெஜிடேரியனாக இருக்கணும், வெஜிடேரியன் கெஸ்ட் இருக்காங்க, டு டூ அட் அ டின்னர் பார்ட்டி, அப்போ சாலட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்போ மிஸ் வேர்ல்டு சொல்கிறாங்கன்றதுக்காக சாலட் சாப்பிட்றதோ இல்லை வெஜிடேரியனாக இருக்கணுங்கிறதோ நெசசிட்டி கிடையாது. அப்போ அதுக்கு பேர் என்னது? அப்பீல் டு இன்அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி.
மிஸ் வேர்ல்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியது. ஓகேயா? ஸோ இதுக்கு பேர் அப்பீல் டு inappropriate authority, advercandiumனு சொல்லுவோம். ரைட்? வெரி குட்ங்க. whoever thrust a knife unto another person should be arrested. யாரெல்லாம் கத்தியை வச்சு ஒருத்தனை இது பண்ணானோ அவனை அரெஸ்ட் பண்ணிடணும். சர்ஜன்ஸும் கையில் நைஃப் வச்சுருப்பாங்க, ஏன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. என்ன ஃபேலிசி? அதனால் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? முடியாது. இது ஃபேலிசி ஆஃப் ஆக்சிடென்ட். ஒரு ஜென்ரலான ரூலை ஒரு irrelevant-ஆன கன்க்ளூஷனுக்கு கொண்டு போய் நம்ம முடிக்கக்கூடாது. ரைட்? வெரி குட்ங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் வந்து என் கூட PYQs ப்ராக்டிஸ் பண்ணும், குவிக் ரிவிஷன் பண்ணும், நெட் எக்ஸாமினேஷன் நம்ம June 18 இருக்குது, செட் 2 அந்த மந்தில் நமக்கு எப்போ வேணால் வரலாம். ஸோ ரெடியாக இருக்கிறவங்க, ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க unifiset.com வெப்சைட் பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே இதை விட நம்ம அதிகமான PYQஸும் இன்னும் குவிக் ரிவிஷனுக்கான என்னெல்லாம் பண்ணலாம் லாஸ்ட் 1 மந்த்துக்கு அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கலாம். இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு அந்த PDFஸும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான பிளேஸும் அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 999க்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் டபுள் டமாக்கான்னு சொல்லலாம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டும் சேர்த்துமே 999ல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரைட்? பிரியங்கா மேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க, நான் பேப்பர் 1 டீச் பண்ணுவேன். அண்ட் தென் இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சாட் பாக்ஸில் எனக்கு கொடுங்க. அட்வர்டைசிங் டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் திஸ் ஃபேலிசி. என்ன ஃபேலிசி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. லேர்னர்ஸ் யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோட நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டாட்டா, பாய் பாய்.